மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல ஒரு 4 செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். ஒன்று, போதை வியாபாரிக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் 3 போலீசார் கைது செய்யப்பட்ட செய்தி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மஹிந்த ராஜபக்சர்களுடைய 7 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் ஊழல் நடந்த செய்தியினை லங்கா நியூஸ் செய்தியாக வெளியிட்டிருக்குது. வெளிக்கட சிறைச்சாலையில 6 தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. முன்னாள் அரச புலனாய்வின் பிரதானி இழந்த ஜெயவர்தனைக்கு குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்ய தீர்மானம் என்ற பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. முதல் செய்தி, மரதான போலீஸ் நிலையத்தில் பணிபுரிகின்ற 3 போலீசார் அதிரடியாக நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டது. காரணம் கேட்டீங்கன்னா வியந்து போவீங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரதானையில ஒரு போதை வியாபாரி ஒருத்தரை மத்திய குற்றப்புலனாய்வு தடுப்பு பிரிவினர் கைது செஞ்சாங்க. அவரிடமிருந்து 11.32 மில்லிகிராம் ஐஸ் போதை பொருளை கைப்பற்றுறாங்க. அவர போனை செக் பண்ணதுல இந்த நெட்வொர்க்ல யார் இருப்பாங்க, எந்த கில்லாலங்கடி இருப்பாங்க, அவங்கள பிடிக்கலாமே, கைது செய்யலாமே அப்படின்ற ஒரு விஷயத்தை இலக்காக வச்சு அவருடைய போனை செக் பண்ணதுல மாட்டிப்பட்டது இந்த 3 போலீசார். இவங்களோட தொலைபேசி, வாட்ஸ்அப், வாய்ஸ் மெசேஜ் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த 3 ஆசாமிகளையும் கைது செஞ்சாங்க, சிறைக்கு அனுப்பி வச்சாங்க. விசாரணை தெரிய என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய போதைப் பொருட்களை ஆங்காங்கே கொண்டு சென்று வியாபாரம் செய்கின்ற அந்த ஒரு பணியையும் கூடவே இந்த சம்பளம் பெறுகின்ற அரசு அதிகாரிகள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க என்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டுமல்ல, இதுக்கு உடந்தையாக பல்வேறு கட்டங்கள்ல இவங்க இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த 2 குற்றச்சாட்டுகளில் தான் இந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு இப்போது சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. நாடியடா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை திரும்பி பாத்தாள குழுக்களுடைய போதை வியாபாரிகளோட அட்டகாசம் ஏன் இந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை தடுக்க வேண்டிய தரப்பே அதுக்கு பக்கபலமாக இருந்து துணை போகின்ற ஒரு கலாச்சாரம் உருவானதுனால அவங்களுக்கு ஒரு தெம்பும் புத்துணர்வும் பிறந்திருக்கு. அதனாலதான் இது உச்சத்தை தொற்றிருக்கிறது தெரிய வருது. சரி, ஒரு போலீஸ் துறையில கடமைக்கு சேரும் பொழுது எவ்வளவு கனவுகளோட இவங்க பயணிப்பாங்க. அந்த கனவெல்லாம் மீறி இவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு பணிக்குள்ள போனாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பேசுபொருள். இதுல வயதுல கேட்டீங்கன்னா 22 வயதுடையவர் ஒருத்தர், 30 வயது உடையவர், 32 வயது உடையவர், எவ்வளவு கனவுகளோட பயணிக்க வேண்டியது. கேஸை பிடிக்கணும், கோர்ட்ஸுக்கு கொடுக்கணும், பதவி உயர்வு எடுக்கணும், பதக்கங்களை வெல்லணும் அப்படின்னு ஒரு கனவோட இருக்கிறவங்க எதுக்கு இப்படியான ஒரு விஷயத்துல இறங்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி செஞ்சாலும் போலீஸ் அதிபர் வரைக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு கனவு நனவாக இருக்கிறத பார்க்க முடியுது. தேசபந்து தென்னக்கோனுடைய குப்பாடி வேலைகளை நாங்க பார்த்தோம். அதனால இந்த இளைய தலைமுறை யோசிச்சிருக்கலாம், படிச்சு கேஸ் பிடிச்சு பட்டம் வாங்கி பதக்கம் வாங்கி இந்த இடத்துக்கு போறதை விட இப்படியான வழியில போனாலும் தேசபந்து தென்னக்கோன் எல்லாம் இப்படியான பதவிக்கு வந்திருக்கிறாங்க தானே, ஏன் நம்மளால வர முடியாது அப்படின்னு சொல்லி தேசபந்து தென்னக்கோன் போன்றவங்களை ஒரு ரோல் மாடல் எடுத்தாங்களே என்னவோ என்று சொல்ல தோணுகிறது. எனவே அடிமட்டத்தில் இருக்கின்ற இந்த அதிகாரிகள் இதை பண்றாங்களாக இருந்தால் நிச்சயமாக மேல்மட்டத்தில் இருக்கின்றவர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. எனவே இப்போது இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவால், கல்லணை பிடிக்குங்களே இல்லையோ, கள்ளம் பிடிக்க போலீசாரை பிடிக்க வேண்டிய அதற்கான ஒரு தனிப்படை தேவைப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதுதான் இப்போது நமக்கு தெரிகிற விஷயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லங்கா நியூஸ் வெளியிட்ட செய்தி இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு. அதுதான் கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்சர்கள் 2005 இருந்து 2015 ஆண்டு வரைக்கும், அதே போல 2019 இருந்து 2022 காலப்பகுதி வரைக்குமான ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 7 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் ஊழல் செய்ததாகவும் கொள்ளையிட்டதாகவும் ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் மாறி இருக்குது. என்னென்ன காலப்பகுதியில் என்ன வகையான திருவிளையாடல்களை செய்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பட்டியலையும் அவங்க போட்டிருந்தாங்க. அதுல முதல் விஷயம் யுத்த காலத்தில் இராணுவ கொள்முதல், சாலை கட்டுமான ஒப்பந்தங்கள், சுகாதார விநியோகம், வீட்டு திட்டங்கள், திவனகும திட்டங்கள், ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் போன்ற நிறுவனங்களினூடாக ஈட்டப்பட்ட ஊழல் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பட்டியலிட்டு காட்டினது மட்டுமல்ல, இதற்கான சர்வதேச புலன் விசாரணை ஒன்று தேவை என்ற ஒரு விஷயத்தையும் அந்த செய்தித்தளம் அடையாளப்படுத்தியிருந்தது. இப்போது நாடு எதிர்நோக்கின்ற பொருளாதார இந்த வீழ்ச்சி
செயற்கையானது என்றுதான் பொருளாதார ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செயற்கைக்கு காரணமாக இருந்தவர்கள் மஹிந்த ராஜபக்ஷகளும் அவர்களோடு இணைந்து யாரெல்லாம் அரசியல் செய்தார்களோ அவர்களுடைய திருவிளையாடல் தான் என்பது பல்வேறு கட்டங்களில் பேசுபொருளாக இருந்தாலும் சட்டத்தின் முன் இவர்கள் நிறுத்தப்படவில்லை என்ற ஆதங்கம் பொதுமக்கள் இடையே இருப்பதை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் கேஸுக்கும் கோர்ட்ஸுக்கும் தேவையானது சாட்சி. இந்த சாட்சிகளை வச்சுக்கொண்டு எந்த தவறையும் யாரும் செய்வது கிடையாது. கடந்த காலங்களில் மல்வான வீடு பெசில் ராஜபக்சேக்கு சொந்தமானது என்ற ஒரு வழக்கு ஓடியது. இறுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னுடையது இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் லோயரும் சொன்னதுனால அந்த வீட்டு ஓனர் யாரு அப்படின்னு கண்டுபிடிங்கன்னா யாரும் முன் வரல. அதனால அரசுடைமையாக்கப்பட்டது. எனவே அரசியல்வாதிகள் தில்லாலங்கடி செய்வதெல்லாம் சாட்சிகளை வச்சோ பக்கத்துல பாத்திரிக்கை வச்சோ செய்வது கிடையாது. எனவே நிச்சயமாக இதுக்கான சாட்சிகள் எங்க இருக்கும் என்பதுதான் இப்போது தெரியாத விடை. என்னதான் இருந்தாலும் கடந்த தேர்தலில் இந்த நாட்டுக்காக மனசாட்சி என்ற ஒரு சாட்சியை முன்னிறுத்தி மக்கள் தீர்ப்பளித்தது என்பதுதான் மக்கள் மன்றம். அது ஒரு ஆரோக்கியமான விடயமாக மீசான் டிவி பார்க்கிறது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். சாட்சிகள் முன்னிறுத்தப்பட்டு இவர்களுக்கான தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படுமா என்ற ஒரு விஷயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். மீண்டும் அந்த பணங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பிரார்த்தனை. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெலிக்கடை சிறைச்சாலையில திடீரென அந்த அதிகாரிகள் சோதனை இட்டதுல கே வார்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்டுல 6 தொலைபேசிகளை இவங்க கண்டெடுத்தாங்க. அதுலதான் மஹிந்தானந்த அலுத்கமகே, நளின் பெர்னாண்டோ, அதே போல SM ரஞ்சித், துமிந்த சில்வா போன்றவர்கள் எல்லாம் இருக்கின்ற ஓட்டானது. அந்த ஓட்டில் தான் இந்த தொலைபேசிகள் எல்லாம் அங்கு பரிசோதனையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. நிர்வாகம் அறியாம, சிறைச்சாலை நிர்வாகம் அறியாம எப்படி தொலைபேசி அதுக்குள்ள போனது, கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க எப்படி உள்ள விட்டாங்கன்ற பல்வேறு கேள்விகள் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்குது. சிறைச்சாலை ஆணையாளர் கைது செய்யப்பட்டு அவரே சிறைக்கு போய் வந்தும் இன்னும் சிறைச்சாலை நிர்வாகத்துல எந்த மாற்றமும் வரல என்ற செய்தி தான் இப்போது அரசுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்றது மீசான் டிவியினுடைய பார்வை. என்னதான் இருந்தாலும் நாட்டை குட்டிச்சுவராக்கி இப்போது சிறைச்சாலையையும் குட்டிச்சுவராக்குகின்ற ஒரு பணியை இந்த அரசியல்வாதிகள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் மீசான் டிவியின் பார்வை. இது சம்பந்தமான விசாரணைகளை துரிதப்படுத்தி இதுக்கு காரணமாக இருந்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கட்டும் என்று கூறுவதோட அடுத்த ஒரு விஷயம் தான் முன்னைய நாள் அரச புலனாய்வினுடைய பிரதானியாக இருந்தவர் மிக கோட்டபாய ராஜபக்சக்கள், அதே போல மைத்திரிபால சிறிசேன இவங்களுக்கெல்லாம் மிக நெருக்கமாக இருந்தவர் தான் நிலந்த ஜெயவர்தன. இவருடைய காலப்பகுதியில தான் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றது. ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றதுக்கு காரணமாக இருந்த ஜஹ்ரான் ஹாஷிம் குறித்த சேர்ச்சுகளை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்த போகிறார் அப்படின்ற ஒரு செய்தியை பல்வேறு உளவு பிரிவினர்கள் நிலந்த ஜெயவர்தனைக்கு சொல்லியிருந்ததான குற்றச்சாட்டு வலுக்க ஆரம்பிச்சது விசாரணையில தெரிய வந்தது. ஏப்ரல் 3ஆம் 4ஆம் 5ஆம் திகதிகள் மட்டுமல்ல, தாக்குதல் நடப்பதற்கு முன்னைய தினம் கூட இப்படியான ஒரு தாக்குதல் நடத்த இருக்கிறார்கள் என்ற செய்தி அவருக்கு கிடைத்தும் கூட அவர் அதை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டிலே அவருக்கான விசாரணை தொடங்கப்பட்டது போலீஸ் ஆணைக்குழுவில். அந்த விசாரணையின் ஊடாக தெரிய வந்த விஷயம் தான் இவர் குற்றம் அளித்திருக்கிறார் என்பதன் காரணமாக இவருடைய பதவி பட்டம் அனைத்தையும் கலட்டி வீட்டுல உட்கார வச்சாங்க. நேற்றைய தினம் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மீது குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்து இவருக்கான வழக்கை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம். நிச்சயமாக மஹிந்தர்களுக்கு அவங்களுடைய வயிற்றிலே புலியை கருத்தி ஊத்திருக்கும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் இவருக்கு எதிராக 75 மில்லியன் ரூபாய் நட்டஈடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பையும் சொல்லியிருந்தது. அந்த பணத்தையும் கொடுத்தாரு. 700 கோடி ரூபாய் நட்டஈடு கொடுக்கிற அளவுக்கு இவருக்கு எங்கிருந்து வசதி வாய்ப்பு வந்தது என்பதுதான். கிட்டத்தட்ட 96ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் போலீஸ்ல இவர் சேர்ந்தாரு. இறுதியாகத்தான் அவர் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானியாக நியமிக்கப்பட்டாரு. கூட்டு கழிச்சு பார்த்தா இந்த சொற்ப காலத்துக்குள்ள கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கின்ற அளவுக்கு எப்படி இவர்களுக்கு வசதி வாய்ப்பு என்ற கேள்வியும் உருவாகிறது. அது மட்டுமல்ல, கடந்த சில தினங்களுக்கு முன்னால ஜெகட் விவகாரம் அஜந்தன் கைது அப்படின்னு ஒரு விஷயத்தை நாங்க பேசியிருந்தோம் இல்லையா? அந்த வவுனதீவு பிரதேசத்துல 2 போலீசாரை படுகொலை செய்தது ஜஹ்ரானுடைய குழு தான். ஆனால் அந்த ஒரு விசாரணை செய்து அவர்களை பிடிக்கிறதுக்கு பதிலாக அஜந்தன் என்ற ஒரு நபரை கைது செய்து அவருடைய ஜெக்கெட்டை போக்குக்கு பக்கத்தில் போட்ட ஒரு சங்கதியில இவர்தான் சிஐடியினுடைய பிரதானியாக இருந்த செனவிரத்னைக்கு தகவல் சொல்லி இந்த இடத்துல ஒரு ஜெக்கெட் இருக்குது, மோப்பநாயை கொண்டு பிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிச்ச ஆசாமியும் இவர் தான். எனவே அரசு அதிகாரிகள் இப்படியான விடயங்களில் ஈடுபடுவது என்பது ஆரோக்கியமற்றது. தெரியும், வர்த்தகர் சியாம் படுகொலையில டிஐஜி வாஸ் குணவர்தனையும் அவருடைய மகனும் சம்பந்தப்பட்டு இப்ப மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளாக வாழ்வதை பார்க்க முடியுது. இதுதான் எமது அரசு அதிகாரிகளுடைய கலாச்சாரமாக இருந்தது என்பது தெரிகிறது. எனவே இவைகள் மாறாமல் நாட்டில் எதுவும்
மாறப்போவதில்லை. எனவே நாட்டிற்காக உழைக்கின்ற பிரஜைகளாக ஒவ்வொரு அரசு அதிகாரியும் மாறினால் மட்டும்தான் நாடு வளம் பெறும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.